நாமத்திலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்காக என் வாழ்த்துக்களையும் என் அன்பான தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டு எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். எனக்கு கொடுக்கப்பட்ட நான் முதல் நாளில் 12 மணிக்கு ஒரு சிஎஸ்சி திருச்சபையிலிருந்து அந்த திருச்சபைக்காக எடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அதற்கு விசுவாசமான வாக்குத்தத்தம் எதுனா நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எதை செய்தாலும் புத்தியாய் செய், எண்ணத்தை செய்தாலும். பிரசங்கி 4:7 பின்பகுதி வாசிங்க. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயப்படாதே சொல்லிட்டு தண்ணீர்களை கடக்கும்போது நான் கூட வர்றேன்னு சொல்கிறாரு. எதை செய்தாலும் புத்தியாய் செய். புத்தி அறிவு. அறிவு என்பது உலக பிரகாரமாய் பிறரை பார்க்குறப்போ, பிறரை நம் புத்தகங்கள் வாசிக்கிறப்போ, சிலர் சொல்வதை கேட்குறப்போ அறிவு. இந்த பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸில் இறங்காத, நிற்கிற பஸ்ஸில் ஏறு, இப்படி சில அறிவு. அது நாலேஜ் என்று பெயர். விஸ்டம் ஞானம். ஞானம் என்பது எந்த இடத்துல என்ன செய்யணும், ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கும் ஆண்டவர். ஏற்ற நேரத்தில் இதை இந்த நேரத்தில் இப்படி தான் செய்யணும், அப்படி ஏற்ற நேரத்தில் ஞானத்தை கொடுக்கும் ஆண்டவர். எப்படின்னா அதுக்கு தெனாலிராமன் கதை அன்னைக்கு ஒன்று சொன்னேன், இன்றைக்கி வேற ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. தெனாலிராமனுக்கு மேலே அந்த கிருஷ்ணதேவராயர் அரசருக்கு கோபம் வந்துச்சு. தெலுங்கார் தானே தெனாலிராமன், கிருஷ்ணதேவராயரும் தெலுங்கார். கோவம் வந்தோடனே தெனாலிராமன் கழுத்தை சீவ சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் தெனாலிராமன் கேட்டார், என்னை கழுத்தை சீவுங்க, சீவுறதுக்கு முன்னால் எனக்கு சாகிறதுக்கு முன்னால் ஒரு வரம், ஒரு ஆசை, அதை நீங்கள் நிறைவேற்றோம் ராஜாவே என்னன்னா. உடனே அவர் சரிப்பா நிறைவேற்ற என்னென்னா, ஒன்றும் இல்லை, கழுத்தை வெட்டுங்க, அந்த தண்ணிக்குள்ளே கொண்டு போய் விட்டு, இடுப்பளவு தண்ணியில் கொண்டு போய் என்னை விட்டு என்ன பண்ணுங்க, என் கழுத்தை வெட்டுங்க, 2 பேரும் அனுப்புங்கன்னு சொன்னாராம். உடனே அதை ஓகே பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே கொண்டு விட்டுட்டு நடுவில் நிற்கிறாரு. லெஃப்டில் ஒருத்தர், பின்னால் ஒருத்தர், முன்னால் ஒருத்தர், இல்லை இந்த சைடில் ஒருத்தர், இந்த சைடில் ஒருத்தர். ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தர் வெட்டணும். 1 2 3 விட்டுறப்போ கையை போடுறாங்க. வெட்ட போகிறதுல டக்குன்னு தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு. யார்? தெனாலிராமன். இப்போ 2 பேர் தலையும் என்னாச்சு, கீழே போயிடுச்சு. அதுதான் அவருடைய ஞானம். இதே மாதிரி ஏற்ற நேரத்தில் ஞானம் எப்படி கிடைக்கும்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 15:33. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து புத்தியை தெரிந்து கொள்ளுன்னு சொல்கிறார். புத்தியை கேளுங்கிறார். அப்போ ஆண்டவற்றை நம் தண்ணீரை கடந்து வரணும்னா நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருக்குன்னா ஞானமாக கர்த்தருக்கு பயப்படணும். ஃபியர்த்துதல்லாக. அதுதான் வாழ்க்கை என்னும் பயணத்தை ஆரம்பிக்கிறப்போ வேதத்தில் முதல் ஃபங்க்ஷன் திருமணம் தான். ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மானிட அவதாரம் எடுத்து மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக 30வது ஆண்டில் ஊழியத்துக்குள்ளே வரப்போ ஃபஸ்ட்டு காணா ஒரு கல்யாணத்தில் திருமண வீடு தான். அப்போ திருமணம் தான் ஃபஸ்ட்டு. திருமணத்தில் வாசிக்கிற சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்தவள் நடக்கிற வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு யார் பயப்படுறோமோ அவருக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 119 முதல் 7 வசனங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. கர்த்தருக்கு நீ பயந்துட்டு வா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். நான் உன்னுடைய கற்பனையெல்லாம் கண்ணுக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறார். பொதுவாக அதனுடைய பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை ஆண்டவருடைய கட்டளை நான் கடைபிடித்து போகிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அடுத்து எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தை ஜெபம் பண்ணிவிட்டு அந்த காணிக்கப்பட்டி வச்சோன்னா எல்லாரும் ஒரு சீட் எடுத்தாங்க. நானும் போய் ஒரு சீட் எடுத்தேன். அந்த சீட்டை எடுக்கிறப்போ 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த கட்டளைக்கு ஏற்ப அதுக்கு ஒத்த வாக்கியம் என்ன சொல்கிறாருன்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்தில், எந்த ஸ்தானத்தில் என்னை கனம் பண்ணாலும் நாங்கள் உன் கூட இருப்பேங்கிற. என்னை கனம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும், நீ என்னை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் என் கூட இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஒருவேளை ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர்.
எல்லா நிலையுமே வழிநடத்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை போய் பார்க்குறேன்னா அவர் சொல்கிறாரு, என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் கட்டளைகளை கொடுக்கும் முன்ன யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் என் ஜனங்களை கூப்பிடு, குளிக்க சொல்லு, ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்க சொல்லு, சுத்தமாக வந்து என்கிட்ட வர சொல்லு. லேவியராகம் 19:2 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பதில்லை. 1 பேதுரு 1:15 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தர் தான் ஆண்டவர் சொல்கிறார். சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் ஹோலினஸ், அவர் எப்போவுமே பரிசுத்தத்தை விரும்பும் ஆண்டவர். அதே நேரத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தர் வர்றப்போ அவரை ஏற்றுக்கொள்கிறாருன்னா அவனை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த உலகத்தில் வந்தார். எவன் ஒருத்தர் பரிசுத்தம் இல்லாமல் வந்து அவரை பார்க்குறானோ, ஆனால் அவன் பார்க்குறப்போ அவன் பரிசுத்தத்தை அவன்கிட்ட சொல்கிறப்போ அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டுடைய பெஸ்ட்டு குவாலிட்டியை, நீ பரிசுத்தமாக இல்லை, நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு கிடையாது இல்லை. ஆனால் அவன் தன்னைத்தான் சோதித்தறியணும். எப்படி சோதித்தறியன்னா, சகையு லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொன்னார், என் ஆசைகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். யாராவது அநியாயமாக வாங்கியிருந்தா நான் அவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறப்போ, இவனும் ஆபிரகாமின் குமாரன், இவனும் திஸ் மேன் இஸ் சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் ஏப்ரகாம்ங்கிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுங்கிறார். அதே ஏழை தாய் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வந்து இயேசுவின் பாதங்களை முத்தமிடுறப்போ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருடம் ஒரு பெரும்பாடு உள்ள மனிதன்ட்ட சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு இப்போ. அவர் சொல்கிறாரு, 38 வருஷம் எனக்கு யாருமே இல்லைங்கிறான், ஐமே ஹோலினஸ்ங்கிறான், எனக்கு யாருமே இல்லைங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதுதான் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் எல்லாத்துக்கும் ஏற்றதாய் காணப்படுகிறதுன்னு சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தம்முடைய பாவங்களை என்ன பண்றாரு? சிலுவையில் சுமக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொன்னார், அவர் ஒளியில் இருக்கும் போல நாம் ஒளியில் இருந்தால் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணும்? ரட்சிக்கும். இன்னைக்கு கூட்டமே என்னது? சுத்திகரிப்பு கூட்டம். சுத்திகரிப்பு கூட்டத்தில் ஐயா போட்ட வசனம் என்ன போட்டிருக்காரு? நோட்டீஸில் ஒரு வசனம் போட்டார். என்ன வசனம் போட்டார்? எனக்கு மட்டும் தான் நோட்டீஸ் அனுப்பினார். உங்களுக்கு அவர் ஒரு அட்டையை கொடுக்குறப்ப நினச்சேன் எனக்கு மட்டும் தான் கொடுக்குறாருன்னு. எனக்கு மட்டும்தான் அட்டை கொடுத்தாரான்னு தெரியல. என்ன வசனம் சொல்லுங்கள? உங்களுக்கு வந்துதா? வாட்ஸ்அப்பில் வரல? போட்டிருப்பாரு. வாட்ஸ்அப்பில் குரூப், சர்ச்சு குரூப்பில் போட்டிருப்பாரு. யாருமே பார்க்கல. சர்ச்சு குரூப்பை பார்த்தீங்களா? நீங்கள் மீட்டிங் இருக்குன்னு போட்டாரா இல்லையா? போட்டிருப்பாரு. இப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் புறா காலில் கட்டி அனுப்பினான், அதுக்கப்புறம் போய் சொன்னான், அதுக்கப்புறம் லெட்ரு எழுதி போஸ்ட் பண்ணான், போஸ்ட் பாக்ஸில் போட்டான், மெயில் போட்டான். இப்போ இருந்து மெயில் ஐடியில் போட்டால் அடுத்த நிமிஷம் அங்கே போயிடுது. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கையெழுத்து வாங்கன்னு நினச்சா என்னுடைய மெயிலில் அனுப்புவார். d.saundarapandyan.com அனுப்பினோடனே நான் உடனே அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி திருப்பி அதே மெயிலில் போட்டால் அடுத்த அரை மணி நேரத்தில் உலகம் முழுதும். அந்தளவுக்கு இந்த இன்டர்நெட் வந்து எக்ஸாம் எழுத போனால் எக்ஸாம் ரோல் நம்பரு, ரூம் நம்பரு, சீட் நம்பரை பார்க்கலாம். ரிசல்ட் வந்தால் என் ரிசல்ட் அதில் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா வேலை அப்பாயின்மெண்ட் இருந்தால் போய் பார்க்கலாம். சர்ச்சுக்கு வருமுன்னே இன்றைக்கி யார் மெசேஜுக்கு வராங்கன்னு போய் பார்க்க முடியுமா? இல்லை பாஸ்டர்கிட்ட தான் போய் கேட்க முடியுமா? வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் இன்றைக்கி யார் மெசேஜுக்கு வராங்க. இதனால் யார் மெசேஜுக்கு வந்தாலும் போகிறவங்க தான் பரலோகத்துக்கு போங்க, எல்லோரும் பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மை தானே? மோகனன் பிரசங்கம் பண்ணாலும் எல்லோரும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் பிரசங்கம் பண்ணாலும், பென்னிகன் பிரசங்கம் பண்ணாலும், அதாவது பில்லிகிராம் பிரசங்கம் பண்ணாலும், அதுக்கப்புறம் ஸ்மித் பிரசங்கம் பண்ணாலும், சார்லஸ் ஸ்பெர்ஜன் பிரசங்கம் பண்ணாலும், ஜிஎல் மூடி பண்ணாலும், சார்ஜ் முல்லர் பண்ணாலும், யார் பண்ணாலும் 100 பேரில் ஒருத்தர் 2 பேருக்கு தான் மிரக்கல். எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. எவன் விசுவாசத்தோடு பார்க்குறானோ அவனுக்கு விடுதலை. யார் விசுவாசத்தோடு அவன் இருக்கிற இடத்துல பார்த்தாலே அங்கேயே விடுதலை தான். எரேமியா 33:6 வந்து தூத்துக்குடி டைசிஸோடைய வாக்கு தத்துவம். முந்தா நாள் ஒரு பெரிய மீட்டிங் போயிருந்தேன். 2ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு. அந்த 4 மணியில் அதான்
அந்த வசனம் 3:3 வந்து என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு வாய்க்கு செய்வேங்கிறாரு. அதுதான் வேதத்துடைய மத்திய பகுதி, சென்ட்ரல் வசனங்கிறாங்க. எல்லா வசனத்தையும் கூட்டி நடு வசனம் வந்து 33:6, எரேமியா 33:6 தான். என்னை நோக்கி கூப்பிடு, நீங்கள் சொன்னது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்கள் பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் ஹீலிங் பண்ணுறாரு. சமாதான ஃபீஸ் கொடுக்குறாரு, ட்ரூத்தாக இருக்கிறாரு. 2 தடவை மெசேஜ், 2 தடவை 2 இடத்துல பேசிட்டு அந்த வசனத்தை இதுக்குள்ள. அது உங்களுடைய வாக்குத்தத்தமாக இருப்பதால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் ஹீல் பண்ணுறாரு. அப்புறம் ஃபீஸ், அமைதியை கொடுக்கிறார். அமைதியை கொடுத்த ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார். அந்த 6 தாட் அதுதான். அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி, சௌக்கியம்னாலும் ஆரோக்கியம்னாலும் ஒன்று தான், வரப்பண்ணி குணமாக்கி 3 பாயிண்ட்டும் ஒன்றா தான் இருக்கும். சமாதானத்தை கொடுத்து அந்த ஆண்டவர் வந்துட்டு நம்ம அந்த சௌக்கியமும் சமாதானம் வாங்கன்னா நம்ம என்ன பண்ண முதல்ல அது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஈசோப்பினால் அந்த 51:7 என்பது சங்கீதம் 51 வந்து, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உங்களுடைய கிரேஸ் இருக்குல்ல, உன் மெர்சி இருக்குல்ல, அதன்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு இறங்குங்க. நீங்கள் இறக்கம் உள்ளவர்ல. அந்த 34 யாத்ரா 34 அந்த மோசே ஐயாவை கூப்பிட்டு சீனாய் மலையில் வந்தோடனே கடவுள் அப்படி கடந்து போகிறப்போ ஆண்டவர் சொல்லார், நான் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் சொல்வார். அந்த சங்கீதம் 145:8 தாவீது சொல்வார், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். பேதுருடிகள் இடத்துல சொல்வார், பவுலடிகள் இடத்துல சொல்வார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர்னு சொல்வார். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இந்த உடம்புல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீக்கி கொடுங்கன்னு அது எதில் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 9:12 சொல்கிறார், 12:9 சொல்கிறார். உமது கிருபையின்படி எனக்கு கொடுங்கிறார் ஆண்டவர்கிட்ட. கிரேஸ், அதுதான் இரக்கம், மன உருக்கம். நீ அது அந்த ஆண்டவரே யார்கிட்ட சொல்கிறாரு, மோசேட்ட சொல்கிறார். உடனே மோசேட்ட சொல்லிட்டு, நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறைக்கு நான் உனக்கு இரக்கம் காட்டுவோன்னே உடனே டக்குன்னு மோசே என்ன பண்ணுறாரு, முட்டி போட்டுருவார். நெல் டவுன் பண்ணி தகப்பனே தோத்துறோம் பார், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் எப்பவுமே அந்த ஆண்டவர்கிட்ட தான் சொல்கிறாரு, தேவனே முதல் கிருபையின்படி எனக்கு இறங்குங்க. ரொம்ப அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கிறப்போ, ஒவ்வொரு தடையும் வாசிக்கிறப்போ, ஒவ்வொரு தடையும் எங்கள் சர்ச்சில் அந்த லென்த்து நாட்களில் 40 நாட்கள் காலையிலையும் இந்த சங்கீதத்தை முழங்கால் நின்று வாசிப்பாங்க, இல்லை மாறி மாறி வாசிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நான் சொல்வார், என் அக்கிரமம் நீங்கள் முற்றிலும் என்னை கழுவுங்க. அதுதான் சொல்கிறார் சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. அடுத்து சொல்றார், என் ஆத்துமாவே அவர் உன் பாவங்களை நீக்கி உன் அக்கிரமங்களை நீக்கி. அந்த 103 அதுதான் சொல்றாரு, பாவங்கள் இதில் சொல்றாரு, நீ என் இதேவனே என் பாவம் வர என்னை கழுவுங்க, அக்கிரமம் இங்க என் மீதுகள் நீ நான் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்றார், தாவீது என் தப்பு எனக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? என் தப்பு எனக்கு தெரியும். வில்லியம் செய்யா தப்பு வில்லியம் செய்யாவுக்கு தெரியும். கொர்நேலியா தப்பு கொர்நேலியாவுக்கு தெரியும். இந்த சிஸ்டருடைய தப்பு அந்த சிஸ்டருக்கு தெரியும். இந்த சகோதரிய தப்பு இந்த சகோதரனுக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறார், என் பாவங்களை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் என் பாவம் என்னென்னு. தேவரீர் உமக்குத்தான்ப்பா நான் விரோதமாக பாவம் செய்ய நாளில் சொல்கிறார், உமது கண்களுக்கு முன்னாத பொல்லாங்கிறத நினைப்பித்தேன். நான் துர்க்குணத்தில் உருவாயிட்டேன். இதில் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். இது உள்ளத்தில் என் உண்மையில் ட்ரூத் இல்லை. ஆனால் அங்கே சொல்கிறார், நான் உண்மை உள்ளவருங்கிறார். அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எரேமியா 33:6 அமைதியை கொடுக்கிறவர், ஹீலிங் கொடுக்கிறவர், உண்மையானவர். 3 தாட் அதில் இருக்கு. ஆனால் இவர் சொல்கிறார், எங்கள் என் உள்ளத்தில் என்ன இல்லை, உண்மை இல்லை, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரி. ஈசோப்பு என்பது ஒரு கழுவுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த யாத்ராமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்கிறார், ஈசோப்பினால்
நீ ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை கிண்ணத்தில் பிடிச்சி ஈசோப்பு எடுத்து உன் நிலகாலில் தேயி. சங்கார தூதன் வர்றப்போ பக்கத்தில் இருக்க முதல் பிள்ளை செத்துப்போம், உன் பிள்ளை சாகாது. அந்த ரத்தத்தை தேய்ச்சிட்டேன்னா அது ஈசோப்பினால். அது எந்த இடத்துல சொல்கிறாருன்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. ஈசோப் சோத்தை எடுத்து கிண்ணத்தின் ரத்தத்தில் தோய்த்து நிலைவாசல்களில் வாசிமா. வெளியே வரக்கூடாது ஒரு தரம். அந்த சங்கார தூதன் வர்றப்போ நீங்கள் வெளியே வரக்கூடாது. எல்லா வீட்டு தலைப்பிள்ளை, ஈர்த்தியுடைய தலைப்பிள்ளை அவுட்டு. ஆண்டோடைய அந்த பிளட்டோடைய தன்மை அப்படிப்பட்ட தன்மை. அழகாக இந்த பிளட் எப்படின்னா, அந்த அட்லாண்டிக் கடலில் எஸ்கிமோக்கள்ங்கிற ஒரு மக்கள் இருக்காங்க. எஸ்கிமோக்கள் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க, -26 டிகிரியில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த மக்களுக்கு அந்த கடற்கரை நாயின்னு ஒன்று இருக்கான். கடற்கரை டாக் கடலில் தான் இருக்குமா. அந்த டாக் டாக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம வீட்டிலே ஷெப்பர்டு, ஜெர்மன் ஷெப்பர்டு, என்ன அல்சேஷன், இப்படி நிறையா இருக்க மாதிரி. அதை விட மோசம் நாயினா இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறது. அதெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியாது, நரி மாதிரி. அந்த நாய்க்கறியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை ராத்திரி 12, 1 மணிக்கு தான் போய் வேட்டையாடணுமா. கடலில் வேட்டையாட முடியாதான். பயங்கர குளிராம், பயங்கரமான குளிராப்போம். -26 டிகிரி, தண்ணிலாம் ஐஸாக இருக்கும். அட்லாண்டிக் கடல்லாம் ஐஸாக இருக்கும். நடந்து போகலாம் கடல் மேலே, கடற்கரையில். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாய் பிடிக்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல 2 பக்கம் ஷார்ப்பான கத்தி எடுப்பாங்களாம். 2 பக்கம் ஷார்ப்பான கத்தி. அதில் ஏதாவது மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை வைப்பாங்களாம். 1 இன்ச்சு கனம், இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, இல்லை 2 இன்ச்சு கனம். ரத்தம் வைக்க வைக்க அது என்னாகும், உறைஞ்சிருமா. உறைஞ்சி நல்ல ரத்தம் வச்சு அந்த நாய் வர்ற இடத்துல பகலில் கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்களாம். அந்த நாய்க்கு அந்த ரத்தம் ஸ்மெல் தெரியுமா. அந்த ரத்தம் ஸ்மெல் தெரிஞ்ச உடனே அந்த நாய் என்ன பண்ணுமா, அந்த கத்தியில் நக்குமா. அது நாக்கில் இருக்க சூடும் அந்த ஐஸில் பட்ட உடனே அது இழக்கும். அந்த ரத்தம் வரும், டேஸ்ட் பண்ணி சாப்பிடுமா. அப்படி நக்கி நக்கி நாய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் இதை நாக்கை வெட்டும். நாக்கை வெட்டுறப்போ இப்போ காஞ்ச ரத்தம் வந்த பிறகு இதனுடைய புது ரத்தம் வரும். அதுக்கு அது ரத்தம் தெரியாது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, இன்னும் பிடிக்குமா. அது போய் உப்பு கரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குமா, ரொம்ப வேகமாக தைக்குமா. இப்போ என்ன ஆகும், நாக்கு விழுந்துடும். நாக்கு விழுந்தோன்னா ரத்தம் போய் அந்த நாய் செத்துருமா. இதுதான் ரத்தத்துடைய பெஸ்ட் குவாலிட்டி. என்ன, மனிதனுடைய உயிரணுக்கள் ரத்தத்தில் இருக்குது. லேவியராகம் 17:11 சொல்கிறார், மனிதனுடைய உயிரணுக்கள் ரத்தத்தில் இருக்குது. மனுஷனால் கண்டுபிடிக்காத 3 நிலைமை. 1, மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது, அதை உருவாக்க முடியல. அவன் மூளையை டச் பண்ணால் 7 செகண்டு, இப்படி 7 செகண்டில் மனுஷன் செத்துருவான். ஃபஸ்ட்டு. செகண்டு, ரத்தத்தை உருவாக்க முடியல டாக்டரால். ஒரு மனிதனுக்கு ரத்தம் குறைஞ்சனா இன்னொரு மனிதனுடைய ரத்தத்தை தான் கொடுக்கணும். ரத்தம் புதுசாக உருவாக்கலை. ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை தான் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கணும், அந்த குரூப்பை பார்த்து. 3வது தாய்ப்பால், ஃபீடிங், அம்மாவுடைய ஃபீடிங், தாய்ப்பால், அதையும் உருவாக்க முடியல. இதை உருவாக்கிட்டான்னா கடவுள் இல்லைன்றான். அப்போ அந்த ரத்தம் ரத்தம் சிந்தினாலும் பாவம் மன்னிப்பில்லை. இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டு கொண்டு சுத்திகரித்து விட்டார். அந்த சுத்திகரித்த ஆண்டவற்றை சின்ன அந்த 2வது கல்வன் சொல்கிறான், நான் பரதேசி வாழ்வை கொடுத்தேன். தன்னை சிந்தித்து முதல் கல்வன் சொல்கிறான், நீ நல்லவர், நீங்களும் இறங்கிருங்க, எங்களையும் இறக்கி கூட்டு போங்க சொல்கிறான். தன்னை சிந்திக்கலை. இந்த மனிதன் தன்னை சிந்தித்து சொல்கிறான். அவனுடைய பாவங்கள் அவனுக்கு கழுவப்பட்டது, அவன் விடுதலை பெற்றான். எந்த மனிதன் தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர்.
அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நீங்க எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட கண்ணீரான பிரச்சனை, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை, எப்படி ஒரு மரண பள்ளத்தாக்கு, இனி நான் வாழ முடியாதுங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ உங்களுக்கு நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். முதலாவது நம்மை சிந்தித்து தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நமக்கு சவிக்கியமும் சமாதானத்தை கொடுத்து நம்மை உண்மையுள்ள ஒரு மனிதனாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள மனிதனாய் அந்த எரேமியா 33:6 படி நம்மை நினைத்து, தகப்பனே 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாது மெட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு வாய்க்க சொல்ற ஆண்டவற்றை நம்மை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுத்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஈசோப்பு தண்டினால் ஆண்டவரை சுத்திக்கிறீங்க. அதுதான் நாங்கள் ஒரு துணி சோப்பு தயார் பண்ணுறோம். ஒரு டிட்டர்ஜென்ட் சோப், டிட்டர்ஜென்ட் லிக்விட், டிட்டர்ஜென்ட் பவுடர். அதுக்கு பெயர் ஈசோப். சுத்திகரிப்பு. அந்த ஈசோப்பு ஆண்டவருக்கு சிலுவையில் தொங்குறப்போ ஈசோப்பினால் அந்த தண்ணியை கொடுத்தாங்க. ஈசோப்பு என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஒருவேளை ஆண்டோடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் நாளைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனியன் சர்வீஸு, அதுக்கு தான் உங்களுக்கு சுத்திகரிப்பு இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுலடிகள் அந்த கம்யூனியன் சர்வீஸில் சொல்வார், தன்னைத்தான் சோதித்தறிந்து. எக்ஸாமே 11:27 தன்னைத்தான் சோதித்தறிந்து. அதான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒருவருள் அன்பாயிருங்கள்னு புதிதான ஒரு கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அவர் கால்களை கழுவி அந்த அப்பத்தை சாப்பிடும்னு சொல்றாரு. நீங்கள் ஒருவருள் அன்பாயிருங்கள் என்ற ஒரு புதிதான உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறேன். அன்பில்லாத தேவனை அறியா. ஒருவேளை அதுதான் மத்தேயு 5:22 சொல்றாரு, உன் காணிக்கைய பலிபீடத்துல வச்சுட்டு திரும்பிப்பார். யாரு கூட ஒரு தகராறு இருக்கு, சண்டை இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதோடு நீ என்கிட்ட வராத, உனக்கு நான் மன்னிப்பு தர முடியாது, சமாதானம் பண்ணிட்டு திரும்பி கண்டிப்பா வாங்குறாரு. அதுதான் சொந்த சகோதரன். யோவான் 4ஆம் அதிகாரத்துல காண்கின்ற சகோதரன் பெருமை அன்பு கொள்ளாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு பாராட்ட முடியுங்கிறாரு. அதுதான் தன்னை சோதித்தறிந்து. தன்னை நீங்க சோதித்தறிந்து இந்த இன்னைக்கு ராத்திரி போய் நீங்க வீட்டுல முட்டி போட்டு, தகப்பனே நாளைக்கு உங்க சரீரத்தை ரத்தத்தையும் விசுவாசத்துல பெற்றுக்கொள்ள போகிறோம், எனக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றித்தாங்க, எனக்கு இருக்க கண்ணீரான வாழ்வை மாற்றித்தாங்கன்னு கேட்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில் நீங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் தகப்பன். இந்த இந்த ஈசோப்பு, இந்த தாவீது கொஞ்சம் மட்டமான ஆள். ஒருத்தர் என்னை கேட்டார், அவரும் ஒரு கிறிஸ்டின் தான், என்னை விட ரொம்ப பக்தியானா இப்போ கொஞ்சம் வேற மாதிரி திரும்பி இருக்கிறார். உங்கள் கடவுள் ரொம்ப மோசமானவர்னாரு. எனக்கு ஒரு புரியல, என்னப்பான்னு கேட்டேன். அவர் சொன்னார், தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவன் சொல்கிறாரு. தாவீதை இன்னும் நிறைய இடத்துல அவனை பற்றி சொல்வார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்தன்னு தாவீது சொல்வார், நிறையா வாக்குத்ததும். ஆனால் அந்த தாவீதை எவ்வளோ மட்டமானவன், மெத்தையில் மொட்டை மாடியில் நிற்கிறான், பக்கத்தில் ஒரு பொம்பளை குளிக்குது, அவளை ரசனை பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்காரனை கொண்டுட்டு அவளை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பொம்பளையை இச்சையோடு பார்த்து அவள் ஹஸ்பண்டை கொண்டுட்டு எடுத்துக்கிட்டான். அவனை போய் கடவுளை என் இதயத்திற்கு ஏற்று எப்படி சொல்லுவாருன்னு கேட்டான். எனக்கு அது பதில் சொல்ல முடியல. நானே திக்கு மூடு ஆட்டேன், ஒன்றும் சொல்ல முடியல. ஆமாம் உண்மை தானே, மொட்டை மாடியிலேருந்து ஒரு பொம்பளை குளிச்சா அவளை பார்த்தோன்னா ஆசைப்பட்டு வீட்டுக்காரனை க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டு முன்னால் கொண்டே சண்டையில் விட்டு அவனை கொல்ல சொல்லிவிட்டு அவளை கல்யாணம் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எப்படி இது நியாயம்? ஏற்றுக்கொள்ள முடியாது. தப்பு கொலை தானே, அது எப்படி நியாயம்? அப்போ என்னுடைய குரு ஒருத்தர் இருக்கார், சிஎஸ்சி ஐயர், அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், உண்மைதாங்க, ஆனால் 2 சாமுவேல் 12 நாத்தான் போய் நீ சாங்க போகிறடா. அவனுக்கு ஒரு கதையை சொல்லுவார். 2 ஆடு இருந்தது, ஒருத்தனுக்கு 1 ஆடு இருந்தது, ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தது.
100 ஆடு இருக்கவன் வீட்டில் விருந்தாள் வந்து அந்த ஒரு ஆடை பிடிச்சி க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன் அவன் யார் இது நல்லவன் கேட்குறப்ப இவன் தப்பு தான், அவன் ஒரு ஆடை பிடிச்சி போட்டுனா தப்பு தான், அவனுக்கு நிச்சயமாக கொலை பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த ஆள் யாருன்னா நீ தான், உனக்கு தான் 100 ஆடு 100 மனைவி, அவனுக்கு ஒரு மனைவி, நீ அவளை பிடிச்சி இது பண்ண பார்த்தியா, உன்னையத்தான் கொலை பண்ணணும் கடவுள் சொல்கிறாரு. உன் ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டுட்டாரு, உன்னை விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு நான் தந்திருக்கேன் சாமுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி இந்த டீ கடையில் போய் டீ குடிக்கல. அவர் கீழே அந்த படியில் 2nd ஃப்ளோர் இறங்கி போக முடியல. இவன் அழுகுறான், தப்புப்பா, சாரிப்பா, மன்னிங்கப்பா, தனத்தை பண்ணது தப்புப்பான்னு அழுவான். அப்படி அழுத உடனே நான் தந்தி மேலே போய் சொல்லு, என் பையன் தப்பு மன்னிப்பு கேட்டான், ஓடு 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 போய் சொல்லு சொல்ல. அந்த சங்கீதம் தான் இந்த சங்கீதம், அந்த சங்கீதம் தான் இந்த சங்கீதம். நீ தாய் என்னை நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அந்த சங்கீதம் தான் அந்த சங்கீதம். ஒருவேளை நம்ம ஆண்டவற்றை நாம் இப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம். புது வருஷத்தில் எல்லாரும் ஒரு வாக்கு தத்துவத்தோடு கிளம்புவோம். என்னால் வாக்கு தத்துவம்லாம் சொல்ல முடியாதுங்க, நிறைவேற்ற முடியலங்க, அதெல்லாம் அப்படி இருக்க முடியலங்க. நினச்சேன் 4 நாள் இருந்தேன், 1 வாரம் இருந்தேன், 5 நாள் இருந்தேன், முடியல, சீரட் பிடிக்காமல் இருக்க முடியலங்க, பொடி போடாமல் இருக்க முடியலங்க, கோயிலை போடாமல் இருக்க முடியலங்க, கஞ்சை அடிக்காமல் இருக்க முடியலங்க, சண்டை போடாமல் இருக்க முடியலங்க, மனைவிட்ட போய் உங்கள் அம்மாட்ட போய் துட்டு வாங்கிட்டு சொல்லாமல் இருக்க முடியலங்க, அவளை வம்புக்கு இழுக்க வேண்டியது இருக்குங்க, அம்மா வம்புக்கு இழுக்க வேண்டியது இருக்குங்க, ஏதோ ஒன்று இதெல்லாம் பண்ண முடியலங்க, இல்லைன்னா இப்படிலாம் பண்ண வேண்டியது இருக்குனாலும் மீண்டும் தகப்பனை எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்க மாட்டேன். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை எரேமியா 33:6 நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கப்பட்டு அந்த கார்டை சொல்லி ஜெபம் பண்ணாலும் சரி, எந்த வாக்கு தத்தத்தை எனக்கு தந்திருக்கீங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் அநியாயங்களை மன்னிங்க நீங்கள் நோக்கி கேட்குறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி நம்ம பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். இதோ இந்த வில்லியம் பாஸ்டர் போன வருஷம் 3 ஆப்ரேஷன், அவருக்கு மரண பள்ளத்தாக்கு, இறந்துருவோன்னு நினைச்சாரு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்து, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கோரி விடுதலை கொடுத்து, இன்னைக்கு நல்ல ஒரு திரும்ப உயிர்த்தெழுந்து ஆண்டவருக்காக ஓடுவதற்கும் ஊழியத்தை செய்வதற்கும் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த பாஸ்டுக்கு இருந்த ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். என் பிரச்சனைகளை மாற்றி எனக்கு வாழ்வு கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. உங்கள் கிருபைக்காக இறங்கி நிற்கிறவங்க மனமரங்கப்பா, நாளைக்கு உங்கள் சரீரத்தையும் ரத்தத்தையும் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள போகிறோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாக எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இல்லை நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை என்று மனதுருகி பாதத்தில் வந்து நிற்கிறோம். தகப்பனை ஒரு விசை கூட தகப்பனை இறங்கி எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. என் பாவத்து நிமித்தம் எனக்கு இருக்கிற இந்த வயர் வலி தகப்பனை, ஸ்டமக் பெயின் தகப்பனை, ஒரு விசை கூட எனக்கு இருக்கிற இந்த பேக் பெயின் தகப்பனை, நடக்க முடியாத ஒரு இடுப்பு வலி, ஒரு பேக் பெயின் இருக்கு தகப்பனை, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் தகப்பனை. அந்த நீ பெயின் முட்டு வலி தகப்பனை, படி ஏற முடியல, இருந்தாலும் உடைய சத்தியத்தை கேட்க கண்ணீரோடு ஏறி வந்திருக்கிறேன். இப்போ நான் இறங்கி போகிறப்போ அந்த வலி என்னை நீங்கணும், அந்த வலி எனக்கு நீங்கணும், ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விதமான எனக்கு மூளை சரியாக வேலை செய்யலப்பா, மறதி, என்ன பேசுகிறோன்னு தெரியல, கோபம் வருது. அப்படிப்பட்ட கோபம் இல்லாமல் ஐயா, வீண் பேச்சு வீண் வார்த்தை இல்லாமல் எனக்கு ஒரு விடுதலை வேணும். அப்படி ஒரு விடுதலைக்காக ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, படிக்கிறப்ப எனக்கு ஞாபக சக்தி இல்லை, படிக்கிறப்ப நல்ல ஞாபகம் இருக்கு, ஆனால் அப்புறம் சொல்றப்ப மறந்துடுறேன், மறந்துக்கிற நிலைமை எனக்கு இருக்கு, அந்த மறதியின் ஆவி எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறேன் தகப்பனே, ஐயா அந்த நான் எக்ஸாம்ல எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரணும். மறதிப்பா, நல்லா தான் படிக்கிறேன், இரவு முழுவதும் படிக்கிறேன், ஆனா மறதி அந்த மறதியிலிருந்து முழுமையான விடுதலை, அந்த மறதியிலிருந்து முழுமையான விடுதலை எனக்கு கொடுங்க. என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய அபிஷேகம்
அபிஷேகத்தை எனக்கு தாங்க தகப்பனே. அந்த மறதியின் ஆவி என்னை விட்டு கடந்து போகட்டும் ஐயா. என் கணவரோடு எனக்கு அன்பா நடக்க முடியல, என் மனைவியோடு எனக்கு அன்பா நடக்க முடியல, எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட உம்முடைய விடுதலை தேடி இருக்கிறேன் தகப்பனே. உம்முடைய விடுதலை தேடி நிற்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட உம்முடைய கிருபை எங்களோடு இறக்கட்டும். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த மக்களுக்கு தகப்பனே தன் பலவீனப்பட்ட இடத்துல கைகளை வைத்து ஐயா எனக்கு இந்த விடுதலை வேணும், எனக்கு இந்த விடுதலை வேணும், எனக்கு இந்த பிளெஸிங் வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் தகப்பனே. பல வருஷமா எனக்கு இருக்கிற அந்த பிரஷர்ல இருந்து பிரஷர் வியாதி மாத்திரை போட்டா கூட எனக்கு பிரஷர், காலையில் எழுந்தோன்னு தலை சுத்து, என்னால நிக்க முடியல, பயமா இருக்கு, 10 நிமிடங்கள் எழுந்து உட்கார்ந்தாதான் என்னால முடியுது. அப்படிப்பட்ட பிரஷர் வியாதினால கஷ்டப்படுறேன்னு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் தகப்பனே. ஐயா குடும்பத்துல ஐயா மாமியாரோடு நல்ல உறவில்லை, கணவரோடு நல்ல உறவில்லை, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற தகப்பனே. அப்படிப்பட்ட உறவில்லாத எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. என் மகன் நல்ல பையனா இல்ல, எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக தகப்பனே இறங்குங்கப்பா, ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே.